ஒரு போட்டோவில் உன்னால் இவ்வளோ பொய் சொல்ல முடியுதுன்னா பெரிய யுத்தக்கான தயானி அப்படின்னு தான் பார்க்க முடியுதுன்னா. ஏன்னா அவர் சொன்ன அரசியல் அறத்தை பார்க்கணும். அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி தான். பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறக்கிற ஒரு நல்ல கதை சொல்லி நல்ல பேச்சாளர். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். ஏன்னா கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய். மாநில அங்கீகாரத்தை சீமான் வாங்கியிருக்காருன்னா அது விஜய் அவர் வாக்கு தான். சில ஒட்டுணிகளை வைத்து தமிழ் வசூலை போடுறான். யாரா நமக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார், நமக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார், நமக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன் யார், நமக்கு தெரிஞ்ச தொழிலதிபர் யார், யாரெல்லாம் இல்லீகல் பிசினஸ் பண்ணுறான், எல்லார்ட்டையும் சீமான் காசு வாங்குவார். எனக்கு அந்த புகைப்படம் கொரியர் வந்தபோது அவர் அந்த கொரியரை வந்து செங்கோட்டைன்னு ஒரு கொண்டு வரும்போது அதை வாங்கி பிரித்து பார்க்குற போது நான் கூட இருந்தேன். அந்த கொரியரை வாங்கி கொடுத்தேன். அந்த உள்ளே இருந்தக்கூடிய நான் ஹார்ட் டிஸ்க்னு சொன்னேன். அது அந்த டிவிடியா ஹார்ட் டிஸ்கா உள்ளதை போட்டால் தான் நமக்கு தெரியும். அந்த பிரிண்ட் போட்ட போட்டெல்லாம் பார்த்தோன்னே பெரியாரின் கொள்கையை பேச முடியுமான்னு கேட்குறாரு. எங்கள் துண்டறிக்கையில் மொத்த படம் இந்த பேராசன் பெரியாரின் படம் இருக்குது. இது பெரியாரின் ஆட்சின்னு சொல்கிறான், இது பெரியாரின் மண்ணுன்னு சொல்கிறான், பெரியார் விசேஷ கொள்கையை பேசுகிறான். உனக்கு யோக்கியத தெம்பு திராணி இருந்தா நீ போடுற தொண்டறிக்கையில் தமிழியங்கள் எழுத்து வடிவத்தை மிஸ்டர் சீமான் ஒரே அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நான் பிறந்தவன், ஒரே மார்பில் பால் குடிச்ச சுத்த தமிழை வாசிக்க சொல்லுங்க. போய் கீழடியில் கொடுத்து நல்லா நாக்க நீட்டி அந்த என்ன சொல்லுவாங்களே கட்டையை வச்சு தேய்ச்சி வாசியா சொல்லுங்க, படிப்பும் பார்ப்போம். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுக மாணவர் அணி தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. திடீர்னு 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம்? சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்தது தான் மிக முக்கிய காரணமா? சீமானவர்களுடைய திராவிட ஒவ்வாமையும் சீமானவர்களுடைய தந்தை பெரியாருக்கு எதிரான அவதூறுகள் தான் முக்கிய காரணமாக நான் பார்க்கலாம். நீங்கள் பல்வேறு தருணங்களில் கடந்த 6 மாதங்களாகவே நீ பார்க்க முடியும். சீமானுடைய கட்சி கூண்டோடு கிடைப்பு என்று பல்வேறு செய்திகள் பல்வேறு மாவட்ட தலங்கள் வந்துருந்துச்சு. அங்கங்கு சில மாவட்டங்களில் அப்படி வெளியிருந்தவங்க திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலை சந்தித்து அறிமுகமாகி கொண்டார்கள். இன்றைக்கி அவர்களுடைய ஒன்று கூடலாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பிரிந்த ஏறத்தாழ ஒரு 7 மாவட்ட செயலாளர்கள், 2 மண்டல செயலாளர், ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர், 6 சட்டமன்ற வேட்பாளர்கள், 3 பாராளுமன்ற வேட்பாளர்கள் என ஒரு 52 பொறுப்பாளர்களையும் அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் நாம் தமிழர் தொண்டர்களாக இருந்த பல்வேறு பகுதியில் எங்களுடன் சேர்த்து 2500 3000 பேர் இன்றைக்கி மரியாதைக்குரிய எங்களுடைய கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாடி இணைஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தை கொச்சையாக, திராவிட இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் இதுவரை கட்டி வைத்த அவதூறுகளை, நிரூபிக்க முடியாத அவதூறுகளை, வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுக்கிற முகமாக, குறிப்பாக தந்தை பெரியார் குறித்தும் தந்தை பெரியாருடைய பேச்சு குறித்தும் ஆதாரமற்ற தகவல்களை பொது வழியில் ஆபாசமாக பேசுகிற சீமானை இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் சீமான் கட்சியில் இருந்தால் பொதுமக்கள் நம்மை வந்து ஏதோ ஒரு மனப்பிரவலுக்கு உள்ளானவன் என்று பார்ப்பார்கள் என்று களத்தில் நம்மளை வந்து அப்படி பார்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த யதார்த்த களத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி இவ்வளவு இந்த நிகழ்வு ஒரு 2000 பேருங்கிறது திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கோடிக்கணக்கான உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சிக்கு, லட்சக்கணக்கான பொறுப்பாளர்களை வைக்கிற கட்சிக்கு ஒரு சிறு துரும்பு தான் இது 2000 என்பது. ஆனால் ஊடகங்கள் ஏன் இது கொண்டாடுகிறது? ஏன் முற்போக்குவாதிகள் இது கொண்டாடுகிறார்கள்? ஏன் தமிழ்நாட்டு அரசியலில் இது பெரிய வாத பொருளாக மாறுகிறது என்றால், திராவிட இயக்கம் என்பது கொள்கை சார்ந்த இயக்கம். அந்த கொள்கையுடைய வீரிய முத்துக்களாக இருக்கிற, வீரியத்துடைய ஆசானாக இருக்கிற தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தமிழர் கலைஞரையும் வசைமொழி பாடுவது மட்டுமல்ல, அவதூறுகளை அள்ளித்திரித்து வாய்க்கு வந்ததெல்லாம் சீமான் பேசுகிற போது அதற்கு எதிர்வினையாக அந்த முகாம்களிலிருந்து ஏதோ ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட கூடாரா போல் இருக்கிற அந்த முகாமிலிருந்து அது அவர் பேசுவது பிழை, அது ஒத்து வராது, இனிமேல் அவரோடு இருக்க மாட்டோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் இளைஞர் நிச்சயர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் ஆட்சி முடிய போகுது, ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னா எதிர்கட்சியெல்லாம் சேருவாங்க. ஆட்சி முடிய போகிற இந்த 1 ஆண்டு காலம் இருக்கிற இந்த நேரத்தில் திரளாக தலைவர் வருகிறார் என்றால் ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு என்பது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழர் கலைஞரும் போட்ட விதை.
எண்ணிலடங்காத தீரர்களால் இந்த மொழிக்கு, இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு செய்த சேவையால் விளைந்தது தான் ப்ரைட் ஆஃப் தமிழ். தமிழர் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம். நாங்கள் தமிழர் என்று பெருமிதம் என்று நம்மெல்லாம் கொள்கிறோம் என்றால் அது பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் போட்ட விதை. இங்கே திட்டங்களால், எழுத்துக்களால், பேச்சுக்களால் எங்களுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் தமிழை உயர்த்தி, தன்னை தாழ்த்தி, தமிழை உயர்த்தி, தாங்கள் தாழ்ந்து, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்து, எழுத கற்றுக் கொடுத்து, பேச கற்றுக் கொடுத்து, தன்னுடைய நாவால் தமிழை வளர்த்தும் தமிழ் கலைஞருடைய செயலால் வந்தது. அந்த ப்ரைடை ஒருத்தர் கொச்சப்படுத்தும் போது இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிற புரிதல் இப்போது ஒரு சிறு இடத்துக்கு வந்திருக்குது. அது பல்வேறு தருணங்கள் இது விவாதிக்கப்படுது. அதனால தான் நாட் ஒன்லி நம்பர்ஸ், இது 2000 பேர் 3000 அது இல்லை. ஒருவர் வந்தாலும் கருத்தியலாக அந்த கருத்தை, ஒரு அடிப்படை கருத்தை, இங்கே நான் 3000 2000 உள்ள போக விரும்பல. 8 மாவட்ட செயலாளர், 3 வேட்பாளர்கள், அவர் மாவட்ட செயலர் சும்மா ஒரு கட்சியில் வந்துட முடியாது. அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ ஒரு அப்படி இருந்து வர்றாங்கன்னா சீமானவர்களை பெரியார் எதிர்ப்பு பிரதான காரணமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். பெரியார் எதிர்ப்பை தாண்டி சீமான் வந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறாரு, பொய் பிரச்சாரங்களை அதிகமாக செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் இன்னைக்கு 8% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் பொய்யினால இந்த 8% வாக்குகளை பெற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சீமான் பொய் பேசுவாரா? சீமான் பொய் பேசுவாரான்னு இவ்வளவு இன்னசென்ட்டாக கேட்குறீங்க போது எனக்கு ரொம்ப ஒரு எப்படி எதிர்கொள்கிறேன்னு தெரியல. எனக்கு கோயபிள்ஸ் தான் வந்து புரோலைக்கு வந்தாங்க. அதோடைய ஒட்டுமொத்த கோப்பா சேவாக அவருடைய கொள்கை பரப்பு கோயபிள்ஸுடைய கொள்கை பரப்பு செயலராக ஹிட்லருடைய அவதாரமாக இந்த மண்ணிற்கு சீமான் வந்திருக்கிறார். எதோ ஒன்றையும் நெஞ்ச நிமிர்த்தி இப்போ சொல்லிட்டு தான் போதும் பண்ண அந்த கோயபிள்ஸ் பொய்கள்லாம் இப்போ அவிழ்ந்து வெளியே வருது. அவர் அந்த புகைப்படத்தை யார் வடிவமைத்தாரோ அவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் தான் வடிவமைச்சேன். எனக்கு அந்த புகைப்படம் கொரியர் வந்தபோது அவர் அந்த கொரியரை வந்து செங்கோட்டைன்னு ஒரு கொண்டு வரும்போது அதை வாங்கி பிரித்து பார்க்குற போது நான் கூட இருந்தேன். அந்த கொரியரை வாங்கி கொடுத்தேன். அந்த உள்ளே இருந்தக்கூடிய நான் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொன்னேன். அது அந்த டிவிடியா ஹார்ட் டிஸ்கா உள்ளதை போட்டால் தான் நமக்கு தெரியும். அந்த பிரிண்ட் போட்ட போட்டோலாம் பார்த்த உடனே புலகாயுதம் அடைஞ்சோம். டேய், ஒரு போட்டோவில் உன்னால் இவ்வளோ பொய் சொல்ல முடியுதுன்னா பெரிய யுத்தக்கான தயானி அப்படின்னு தான் பார்க்க முடியுதுண்ணா. ஏன்னா அவர் சொன்ன அரசியல் அறத்தை பார்க்க வேண்டும். அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி தான். காலத்துக்கேற்ற சர்க்கஸை விதைப்போம், கூடாரத்தை மாற்றி மாற்றி கிளப்போம். எங்கே வசூல் இருக்கோ இங்கே சர்க்கஸை போடுவோம். இன்றைக்கி வசூல் RSS இருக்குது, அதிகாரம் மூடிட்டு இருக்குது. அதனால் அந்த வசூலை கொஞ்சம் அதிகமாக போடுவோங்கிற நிலைக்கு வந்திருக்காரு சீமான் அவர்கள். குளத்தூர்மணி அவர்கள் சொன்னது போல் திட்டமிட்டு போய் பேசுகிறார். ஒரு முற்போக்காக பெரியாரை தெரிந்த சீமான் திட்டமிட்டு போய் பேசுகிறார். ஏன்னா ஒரு காலத்தை பெரியாரை கொண்டாடினவர். ஏன்னா இன்னைக்கு RSS வந்து பெரியாருங்கிற அந்த திராவிட பெருஞ்சுவற்றின் மீது, பெரியாருங்கிற அந்த திராவிட கொள்கை குன்று மீது எத்தனையோ சிறு கல்களை எரிந்து பார்த்தது. முட்டி மோதி உடஞ்சி, பல்லுடைஞ்சு, காது உடஞ்சு, போடா அப்படின்றார் பெரியார். அப்போ பெரியாரிஸ்டாக இருந்த ஒருத்தன் திட்டினா எப்படி இருக்கும்? பெரியாரை தெரிஞ்ச ஒரு திட்டினா எப்படி இருக்கும்? அந்த முயற்சி சீமான் வச்சு ஆரம்பிச்சிருக்கான். அதனால தான் அவங்களே வாட்ஸ்அப் 1958 விடுதலை பாருங்கள். ஏன் அப்படி அதெல்லாம் வாட்ஸ்அப்பியா வதந்தியா அப்போ நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு வழக்கு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்கிறான். இந்த வடிவேலு மாதிரி பஞ்சாயத்து பேச வீட்டுக்கு வந்துட்டா அங்கே வான்னு ஓடுவான். அது ஓடி நீதிமன்றம் ஓடுறான். அது இவர் அப்படி பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறக்கிற ஒரு நல்ல கதை சொல்லி நல்ல பேச்சாளர் அண்ணன் இயக்குனர் சீனி ராமசாமி தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார் சீமானுடைய இந்த உடல் மொழி குறித்து. நாங்கள் இயக்குனர்கள் நாங்கள் கதை சொன்னால் ஒருத்தன் வர்றான், காரில் வர்றான், தொடர்ன்னு ஆரன் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சீமான் சொன்னால் கார் டர்ன்றது அப்படியே ரக்கி விரித்து வந்ததுன்னா நம்ம இதை சொல்ல வர்றான்னு. அப்படி இல்லாத ஒன்றை ஒரு பொய்யிலேயே கட்டிய வழக்கம் முடிச்சிருக்கு. அப்போ அந்த பொய்யை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கூடுதலாக இன்றைக்கி விஜய் அவருக்கு போன தேர்தலில் ஒரு 3 விழுக்காடு வாக்கு உதவி பண்ணார். மாநில அந்தஸ்து கட்சியை வாங்கி கொடுத்தாரு. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி கொள்கை தலைவர் பெரியார் ஏற்றுக்கிட்டாங்கிறோன்னா நீ ரோட்டில் இருந்து அடிபடிச்சாவ நீ அப்படின்னு சாபம் போடுறாரு. ஏன்னா தனக்கு மாநில அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் விஜய் அவர் உணர்வார். மாநில அங்கீகாரத்தை விஜய் சீமான் வாங்கியிருக்காருன்னா அது விஜய் அவர் வாக்கள் தான். ஏன்னா கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய். அவர் தன் வாழ்நாள் முழுக்க சீமான் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்ததுக்காக திரு விஜய் அவர்களுக்கு தான். ஏன்னா நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நான் அரசியல் வரப்போன்னு அறிவிச்சிட்டாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு கப்பலை கட்டிட்டு கடலில் இறக்கணுமா இல்லையா? நான் தேர்தலில் போட்டியிலேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கட்சியுடைய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், சதுர செயலாளர், மண்டல செயலாளர் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி ரசிக மன்றம் வந்தாங்கல்ல, அவங்க அந்த தேர்தலில் யார் போட்டு போட்டிருப்பாங்க? சீமானுக்கு. ஏன் சீமானுக்குன்னா முன்னாடி சீமான் வந்து நான் விஜய் ஒன்று தாங்கிறாரு. அவர் அதை சைலண்டாக அதை ரசிக்கிறாரு. பல நண்பர்கள்ட்ட அவருடைய தேர்தல் வியூக ஒப்புனர் ஜானா அவர்கிட்ட வந்து ஆனால் சீமான் நமக்கு நல்லவர்னு சொல்கிறாரு. அதோ மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மைக் சிம்பிள் எடுத்து போடுறாரு. இவர் சிம்பிள் மைக் சிம்பிள்.
ஓகே, அப்போ கோயின்ஸ்டன்ட். அப்போ வந்து சினிமா மூலியமாகவே பிரபலியம் அடைந்து அவர் ரசிகர்கள்லாம் அண்ணன் மைக்கை போட்டார், அண்ணன் சீமா மைக் செட் வச்சிருக்காரு, ஓட்டு போட்டு 3% போட்டதுனால இந்த 4.8 அந்த ஒரு கும்பலுக்கு இருந்த ஓட்டு, ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு கதையோ இல்லை அந்த ரத்த வரி பிடித்த இல்லை சாதி வரி பிடித்த இல்லை இன தூய்மை பார்க்குற அந்த டெஸ்ட் டியூப்பர்ஸ்க்கு கூடுதலாக ஒரு ரசிகமன்ற ஓட்டு கூட்டிடுச்சு. மாநில அங்கீகாரம் வந்துட்டார். இன்னைக்கு அது போயிருமேங்கிற பதட்டத்தில் அந்த விஜயை நீங்கள் வந்து லாயில் அடிபடி சாவை அப்படி இப்படிலாம் சாப்பிட்றாரு. அப்போது நான் பார்ப்பது ஒரு அரசியல் அறம் என்பதை தாண்டி அரசியல் புரிதலோ இல்லை என்றால் அரசியல் வியாக்கியானம் தெரிந்த ஒரு சீமான் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கோட்பாட்டை கேளுங்களேன், அது வந்துங்க அப்படிங்க கதை தான் வரும், மிம்ஸ்க்கு உதவுற மாதிரி. மற்றபடி அவர் வந்து ஒரு அரசியல் புரிதல் நபராக நான் பார்க்கல. அரசியல்ல அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறத வந்து மேடைக்கு மேடை சொல்றாரு. நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னாக்க கல்வியில சீர்திருத்தத்தை கொண்டு வருவேன், கல்வி இலவசமாக கொடுப்பேன், தரம் உயர்ந்த மருத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொன்னீங்க, அவருக்கு வந்து அந்த வேட்கையெல்லாம் கிடையாது, அவருக்கு அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற வேட்கை இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. என்ன காரணத்துக்கு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள்? அரசியல் அதிகாரம் சீமானுக்கு இல்லை என்பதுக்கு நான் குற்றச்சாட்டுவதற்கு காரணம், நான் அவரோட பயணித்த காலத்திலும் இந்த தொகுதி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் போட்டிடுங்கன்னா அதை வேணுப்பா அம்பார். ஆனால் இந்த தொகுதிக்கு வர்றீங்க நீங்கள் யாரை எடுத்து பேசுன்னு சொன்னால் ஆப்போசிட்டை காசு வாங்குவார். பூங்குடன் மற்றவர்கள்லாம் இன்னைக்கு அதிமுக பூங்குடன் உயிரோடு இருக்கார். ஒருவேளை சீமானை எடுத்து அவர் பேச ஆரம்பித்தார் என்றால் அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, எந்த தொகுதியில் பணம் கொடுத்தாலும் தவறு வரும். பணம் கொடுத்துருக்காரு. ஆமாம், அது அவர் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று சொல்கிற போதெல்லாம் சீமானுக்கு பணம் கொடுத்தவர் பூங்குன்றம் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பணம் கொடுத்து, வேலுமணி கூட ஒரு பெட்டில் நான் எவ்வளோ சீமான் கூட கொடுத்தாலாம் சொல்ல முடியாதுன்றார். அப்போ அவர் வந்து எல்லா கட்சியிலும் பணம் வாங்கி ஆசைப்பட்டவர். அவர் ஒரு பிழைப்பாக வச்சிருக்காரு. அவர் நோக்கம் பிரதானம் வருமானம் தான். இனமானம் என்பது வருமானம் தான். இனமானம் என்பது தன்மானம் அல்ல, இனமானம் என்பது வருமானம் தான். அதை வச்சு இன்னைக்கு தான் வாழ்வார். தான் வாழ்றதுனால தான் நீங்கள் அவரோடு சேர்ந்திருந்த பல்வேறுபட்ட நீங்கள் பட்டியலை போடலாம், நீங்கள் யாருமே அவர் கூட இல்லை, கட்சி ஆரம்பிக்கப்படும் யாருமே கூட இல்லை, அவர்களெல்லாம் நாம் தமிழர் ஆட்சிக்கு வராதுன்னு தெரியும். ஆனால் கொள்கை பேசும் ஒரு பொலிட்டிக்கலாக வேலை செய்யலாம்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் அவங்களாம் விட்டுவிட்டு போயிட்டாங்க? ஏன்னா வர்றது நீங்கள் நல்லா இருந்தீங்க, தம்பி 10,000 தம்பி கொடுறா அப்படின்னு ஒரு முறை வாங்குறது, 10,000 வாங்கி நைட்டே நாட்டுக்கோழி, நைட்டே மட்டன், நைட்டே அவர் வந்து தூய்மையான பால், தென்னம்பால் மாதிரி சீம சரக்கு, இப்போ இப்படி சரக்கு இருக்குன்னா அவர் கொஞ்சம் ஒரு உல்லாச நாத்திகர் மாதிரி தான். அவர் ராத்திரி உல்லாச நாத்திக சங்க தலைவர் தான் அவர். அவரே கல் குடிச்சிட்டு ஒரு குடிகாரன் மாதிரி செயலை வச்சுக்கிறது. செலவழிச்சாச்சா அடுத்த நாள் வேணடா உட்காந்துருக்கேன், அடுத்த நாள் கூப்பிட்றா, அவனை 10,000 வாங்குறது. அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு நாள் என்ன பார்ப்பீங்க, இன்னும் அண்ணன் புரட்சி பண்ண போகிறாரு, போஸ்ட் அடிக்க போகிறாருன்னு பணம் கொடுத்தா அண்ணன் போக்குவரத்தமாக இருந்துட்டாரேன்னுட்டு அடுத்த நாள் ஒன்றுவீங்க, அடுத்த நாள் கூப்பிடுவீங்க. அதனால் அவர் மட்டும் இருப்பார். அவர் சுற்றி இருக்க பின்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 2009 இருந்தாலும் 2010 இல்லை, 2010 இருந்தாலும் 11 இல்லை, 11 15 இல்லை, 15 20 இல்லை, 20 24 இல்லை, 24 இருந்தது 26 இல்லை. அப்போ இந்த பின்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சில ஒட்டுணிகளை வைத்து தம்பியாக வசூலை போடுறா யாரா, நமக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார், நமக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார், நமக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன் யார், நமக்கு தெரிஞ்ச தொழிலதிபர் யார், யாரெல்லாம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான், எல்லார்ட்டையும் சீமான் காசு வாங்குவார். கூச்சப்படாமல் காசு வாங்குவார். தம்பி அண்ணனுக்கு கவனிச்சு விடு, அண்ணன் அண்ணன் கொடுத்து விடு, அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அது இருக்குது. அது அவரே சொல்லுவார், மேடைகளில் சொல்லுவார்ல, கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது, உறுதியாக தெரியும். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்க ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கும். பக்கத்தில் இருக்காமன்னு பக்கத்தில் இன்னொருத்தர் வரும்போது இவர் வெளியே போயிடுவார். அப்போ இவன் ஒத்து வராதுன்னு அவன் போகும்போது நீ துரோகியா வெளியே போயாம்பான். அவன் என்ன பாவம், இல்லையா இத்தனை நாள் உண்ணாமன்னா இருந்த தலைவர் எல்லாமே பல பேர் சீமானால் பாதிக்கப்பட்டவங்க, நிலைக்கு தள்ளப்பட்டவங்க. அவங்க ஒன்றும் பொலிட்டிக்கலாக நீ மெச்சூராக இருக்குன்னா அதுவும் இல்லை, இல்லை குறைஞ்சபட்சம் தனி மனித அன்பு விசுவாசமாக இருக்குன்னா அதுவும் இல்லை. இப்போ ரெண்டுமே இல்லாத போது என்ன பண்ணுவான், தயவுசெய்து ஆளை விட்டு சாமி, நான் வந்து எனக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது, அதுக்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இருக்க திராவிட முன்னேற்றங்களுக்கே போயிடணும். இங்கே பல பேர் வர்றாங்க. அதற்கு சீமான் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. நீங்கள் சீமானை நிறுத்தி எது தமிழ் தேசியம் கேளுங்க, நான் சவாலாக விடுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்ல வார்த்தைக்கு வார்த்தை நரம்பு புடைக்க அதையே மேடைக்கு மேடை பேச, அது என்னன்னா சில பேருக்கு நோய் ஆயிடுச்சு. தமிழ் தேசியம் என்ன? முதல்ல இந்தியா எங்கள் அரசமைப்பு நாட்டுக்கு தமிழ் தேசியன்றாருன்னு ஈரோடு இடத்தில் இருந்துருச்சு. பேட்டியெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் பெரியாரின் கொள்கையை பேசி ஓட்டு கேட்க முடியுமான்னு. நான் சவால் விடுறேன். எங்கள் அண்ணன் சந்திரகுமார் நிற்கிறாரு, உரியா எடுத்து நிற்கிற உங்களுடைய அக்கா மரியாதைக்குரிய சீதாலட்சுமி அவர் வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், பெரியாரின் கொள்கையை பேச முடியுமான்னு கேட்குறாரு. எங்கள் துண்டறிக்கையில் படம் இந்த பேராசன் பெரியாரின் படம் இருக்கும். இது பெரியாரின் ஆட்சின்னு சொல்கிறோம், இது பெரியாரின் மண்ணுன்னு சொல்கிறோம், பெரியார் விசேஷ கொள்கையை பேசுகிறோம். உனக்கு யோக்கியதை தெம்பு திராணி இருந்தா நீ போகிற துண்டறிக்கையில் பெரியார் விசேஷ பிரபாகரன் சொல்கிறீல,
மேதகு பிரபாகரன் படத்தை அச்சிட சொல்லுங்க, அச்சிட சொல்லுங்க. செய்ய மாட்டாரா? செய்கிறதுக்கு தெம்புள்ள திராணி இல்லை. நான் ஆம்பளையா என்ன சொல்ல மாட்டேன். அது ஒரு அந்த சொல்ல கேட்டால் நம்மளுக்கு எரிச்சலாது. ஒரு அப்பா அத்தா பால் குடிச்சா பிறந்தியா, அதெல்லாம் ஒரு அநாகரிகத்தின் உச்சமான சொல். தெம்பு என்ன செய்ய சொல்லுங்க. ஏன்னா செஞ்சால் தேர்தலில் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தடை செய்யப்பட்ட தலைவர் படத்தை போடலாமான்னு. ஏயா வெண்ண, அதான் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம். திராவிட நாடு கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடப்பட்ட போது வேறு இங்கே எங்களுடைய பேராசான் ஒரு மரியாதைக்குரிய எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை என்று மாநில உரிமை தலைவராக போட்டப்படுகிற வேறு எங்கள் அண்ணா என்ன சொன்னார்? ஒரு கட்சி நடத்த வேண்டும் என்றால், இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், பதிவு செய்யப்பட்ட கட்சி தடை செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் கைவிடுகிறோம். ஆனால் எங்கள் நோக்கம் இலக்கு மாநில சுயாட்சியாக மாறணும். நீங்கள் ஒப்படுத்தார இன்றைக்கி மாநில சுயாட்சியாக அங்கே இருக்கமே, எப்படி மாநில சுயாட்சின்னு கேட்குறாரு. இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் படி ஹிந்தி எல்லா ஊருக்கும் பொருந்தும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா? விதிவிலக்கு வாங்கியிருக்கோமே, எப்படி வாங்க முடிஞ்சுது? எங்கள் பேராசானுடைய எங்களுடைய அறிவுரை ஆசான பேரன் அண்ணாவுடைய உரை தானே. அந்த சட்டம் வந்த போதும் 136 பேர் சட்டத்தை ஆதரிச்சாங்க. ஒத்த மனுஷனா பாராமட்டத்துக்குள்ள எடுத்து பேசினாரு. வரலாறு இருக்கேன். ஆன்டி டிஎம்கே பில்னு கொண்டு வந்த போது அப்படி ஒன்றை கடச்சிருங்க சீமான்ட்ட. தமிழ் தேசியம்னா முதல்ல என்ன? தேசியம்னா என்ன? தேசியம் என்கிற கருத்துரு ஏன் பிறந்தது? ஒரு அரசு அமைகிற போது 4-5 மொழிகள் இருக்கிற போது ஒரு மொழி மட்டுமே பெரும்பான்மை மொழி என்று வருகிற போது மொழிவழி தேசியம் பிறக்கிறது. அது மாதிரி தேசியம்னா ஒத்த உணர்வு, ஒத்த கருத்து. நாம் இந்தியர்கள் பெருமிதம் கொடுக்குறோம், நாங்கள் இந்தியர்களாக இருக்கோம், ஒரு தேசிய உணர்வு. அது நாடாக வந்துருச்சு. இந்தியாவில் மொழிவழி தேசியமாக வருது. பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிறான். காஷ்மீரி மொழியாக கொண்ட தாய்மொழியாக கொண்ட காஷ்மீரியும் சாந்திலிய மைத்திலியாக அன்று தாய்மொழியாக கொண்டிருந்து இன்று இந்தி திணிப்பால் இந்திய ஆதிக்கத்தால் அழிந்து போய் இந்திய தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் பெங்காலும் பெங்கால தாய்மொழியாக கொண்ட பெங்காலும் குஜராத் தாய்மொழியாக குஜராத்தியும் என்று பல்வேறு மொழிவழி தேசியம் வாழ்கிற நாட்டில் 1935ஆம் ஆண்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் இந்தியா என்கிற நாட்டுடைய தாய்மொழியாக இந்திய அஃபீஷியல் லாங்குவேஜாக இந்தி இருக்கும் என்று சொன்னபோது தான் தந்தை பெரியார் என்கிற பெருமிழவன் சொன்னான், தமிழ்நாடு தமிழருக்கு வெளியே போன்றார். இந்த விதையை, அரசியல் விதையை முதல் விதத்தை வருதானே. அதுக்கு முன்பு நம்முடைய தாத்தன்கள் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசரும் தமிழர் பெருமை குறித்தும் தேசிய உணர்வு குறித்து பேசியிருக்கிறார்கள். தமிழ் தேசியமாக பேசலை, தேசிய உணர்வு குறித்து தமிழர் பெருமை குறித்து தமிழர் உரிமை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அரசியல் முழக்கத்தை தனிநாடு கோரிக்கையை 1935க்கு பின்பு தன்னை பெரியார் வைக்க காரணம் அரசியல் சட்டத்தில் ஹிந்தி வருகிறது. ஹிந்தி கூடாது என்ற ஒரு மொழி திணிப்பை நாங்கள் எதிர்த்தோம். அந்த பெரியாரின் பெருந்தொண்ட பெரியார் விதைத்த விதைதான் கருப்பு சட்டைக்காரர்களும் நீதி கட்சியுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களால் நாங்கள் தமிழர் என்பதை பெருந்தொன்றும் எங்கள் நாடு தமிழ்நாடுன்றாங்க. அந்த தமிழ்நாடு என்பது தமிழ் என்கிற அடையாளம் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர். ஏன் இனத்தால் திராவிடம் என்றால் தமிழ் மொழி குடும்பத்தில் இருக்கிற தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, கோண்டு, தூதுவானம். இந்த கோண்டு தூதுலாம் எங்கே இருக்குன்னு தற்குறி சீமான்ட்ட கேளுங்க, தெரியுமான்னு பார்ப்போம். ஊட்டி மேலே நம்முடைய பூர்வ குடி இருக்காங்கிற பழங்குடி மக்கள், அவங்க ஒன்றும் தமிழ் பேசுறது இல்லை. ஆமாம், அவங்க என்ன பேசுகிறாங்க? கோண்டு பேசுகிறாங்க. அவன் தமிழ் இல்லையா? தமிழ் இல்லையா? சொல்ல சொல்லுமா? வாய்ப்பு இருந்தா வாதிக்க முடியுமா? இந்த ஊர்லேயே பிறந்து கொஞ்சம் சமஸ்கிருத கலவையால் தனி மொழியாக வந்து சமஸ்கிருதமாக கொஞ்சம் ஒரு தனித்த சுந்தர தெலுங்கு பிறந்த போது அவன் இந்த ஊரை விட்டு வெளியே போட வந்தேன்னா என்ன அர்த்தம்? 800 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தமிழ் தானே பேசினான். தமிழ் எங்கள் எழுத்து வடிவத்தை மிஸ்டர் சீமான், ஒரே அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நான் பிறந்தவன், ஒரே மார்பில் பால் குடிச்ச சுத்த தமிழை வாசிக்க சொல்லுங்க. போய் கீழடியில் கொடுத்து நல்லா நாக்க நீட்டி அந்த என்ன சொல்லுவாங்களே கட்டை வச்சு தேய்ச்சி வாசியா சொல்லுங்க, படிப்பும் பார்ப்போம். உனக்கு படிக்க தெரியாது. தமிழ் எங்களுக்கு உனக்கு இல்லை, எனக்கும் படிக்க தெரியாது. அது கல்வெட்டு மொழி. அந்த மொழிகளில் தான் தெரிந்து லே நை நெய் நோ தெலுங்கு வந்துச்சு, லூ லே கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு. அப்போ ஒரே மொழி தான் பிறந்தோம். அப்போ தான் நாங்கள் அது நத்தால் திராவிடர் ஒரு மொழி பெருமை பிரைடு வருது. நாங்கள் தமிழர்களாக ஒன்றாக இருக்கின்றோம். திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது தற்குறித்தனம். அது வந்து சீமானுடைய பிழைப்பு வாதம். அது பெரியார் எங்கள் பெருங்கிழவன் தேசியத்தை பேச முன்பு தான் அதைத்தான் பேர் அண்ணா அவர்கள் திராவிட நாடுன்றாரு. நாங்கள் போராட்டமுழுக்க கேட்கணுண்டு. தமிழ் தேசியம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லு? இந்திய அரசியல் சட்டத்தில் நீ என்ன தனிநாடு கோரிக்கிறியா? அது வெளிப்படையாக நீ நான் திருப்பி ஆம்பளையான சொன்ன அந்த சொல்ல பயன்படுத்த முடியாது. நீ அரசியல் தெளிவு உள்ள யோக்கியன் என்றால் தனிநாடு பேசு. நீ பரவாயில்லப்பா, சீமான் தனிநாடு இருக்கிறாருப்பா, நம்மளால முடியாதுப்பா, நான் ஒதுங்கிறோம். நீ உனக்கு வசதியாக தங்குறதுக்கு ரேடிசன் ப்ளூ ஹோட்டலும், போகிறதுக்கு 5 பென்ஸுக்காரும், சுற்றி உன்னை பாதுகாக்கிறது 50 குண்டர்களும்,
வீட்டுக்கு பாவம் அப்பாயப்பட்ட தொண்டர்களை வைத்துக்கொண்டு கட்டையோட பாதுகாப்பும் சிக்கன் பிரியாணி நைட்டான கோட்டணுங்கிறதுக்கு தமிழ் தேசிய ஒரு பொருளாயிடுச்சு. அதை பாவம் ஈழத்தமிழர்கள் நம்பி இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து வருது? அது பாவம் ஈழத்தமிழர்கள் நம்பி நாடுகள் தமிழீழத்துலேருந்து கொஞ்சம் அனுப்பிடுச்சா. நாடுகள் தமிழில் டயஸ்பாவில் வாழ்கிற தமிழர்கள் அனுப்புனாங்க. இன்றைக்கி அவங்க தெளிஞ்சிட்டாங்க. இந்த ஊரில் வந்து ராம்நாத் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு போனவன் எல்லாரும் அந்த ஊர் ரோட்டை பார்க்குறான். ரோடு பளபளன்னு இருக்கு. அந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறான், ரொம்ப சுத்தமாக இருக்கு. ஸ்கூல் பயங்கர பளபளன்னு இருக்கு. ஏன் நம்ம ஊரில் வந்தா என்ன? அப்போ அவங்க என்ன இருக்குங்களே, நீங்கள் ஏன் அமெரிக்காவில் நினைப்பீங்க இருக்கலான்னு. அப்போ இங்கே ஒரு மேடையில் ஒரு தற்கொலை, அமெரிக்காவை பார், இங்கிலாந்தை பார், ரோடை பார், வடிவே சுரமா ரோட்லேயே சோத்தை போட்டு குழச்சி அடிக்கலாமேங்கிறப்ப ஆமா இல்லை நம்ம ஊரில் இங்கே எப்படி இருக்கு, நம்ம ஊரில் இருந்தா என்னங்கிற அவனுக்கு கம்பேரிசன் வருது. அப்போ சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படி பண்ணுவாருன்னு ஓட்டை குத்தி பணத்தை அனுப்பிடுறான். அந்த தற்கொலைகளுக்கு இந்த தற்கொலைக்கு சொல்லணும், டே அமெரிக்காவில் சாதி இல்லைடா, லண்டனில் சாதி இல்லைடா, நீ வந்து ஒப்பிடுறல, நீ வந்து இங்கே ஒப்பிடுறா. இந்தியா எங்கள் மாநிலத்தில் பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்கள் இருந்துச்சு. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது 8 மாகாணங்கள் இருந்ததில் 8வது மாகாணமாக பின்தங்கிய மாகாணமாக தமிழ்நாடு இருந்துச்சு. இங்கே 8 நதி ஓடலை, 8 பிரதம அமைச்சர் இல்லை, ஒரு மலைமறைவு பிரதேசத்தை வச்சுருக்கோம், நம்மளுக்கு எந்த நீர் வளமும் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு இந்தி தெரியாது போடான்னு சொன்ன நாங்கள் வளர்ந்த மாநில பட்டத்தில் 2வது இடத்துல இருக்கேன்டா. இன்னைக்கு இந்தி தெரியாது போடான்னு சொன்ன நாங்கள் இன்னைக்கு மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கேன்டா. இந்தி தெரியாது போடான்னு சொன்ன நாங்கள் கல்வியில் முதலிடத்தில் இருக்கேன்டா. நீ உனக்கு அமெரிக்கா கனவு இருந்துச்சு, உனக்கு சிங்கப்பூர் கனவு இருந்துச்சு, உனக்கு மலேசியா கனவு இருந்துச்சு, ஒருத்தன் எவனுக்காவது பீகார் கனவு வந்துச்சா, யூபி கனவு வந்துச்சா? இந்தியாவில் ஹிந்தி மொழி பேசுகிற பீகார் கனவு, ஹிந்தி மொழி பேசுகிற யூபி கனவு வந்துச்சா? ஏன் உனக்கு மலேசியா கனவு வந்துச்சு? ஏன் உனக்கு சிங்கப்பூர் கனவு வந்துச்சு? ஏன் பீகார் கனவு வரல? உன்னோட மோசமாக பீகார்காரர் இருக்கான், உன்னோட மோசமாக சிங்கப்பூர்காரர், உன்னோட மோசமாக யூபிக்காரர் இருக்கான். அவர்களை விட மேம்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் அதற்கான லட்சியத்தை நாங்கள் விடலை, அதை நோக்கி போகிறோம், தனிமலை நோக்கி போகிறோம். இதுதான் தற்கொலைகள். ஆக ரோட்டப்பாரு அண்ணனுக்கு ஓட்டப்பாருன்னு போட்டு கொஞ்சம் காசு அனுப்புகிறாங்க, கொஞ்சம் தெளிவாக வராங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு குவைத்து துபாய் குபாயெல்லாம் வந்து எங்கள் ஊருக்காரங்க நாட்டுக்காரங்க பாவம் இப்போ கொஞ்சமாக தெளிவு வருது. திறநிதி குறையுது. அதுக்கு திறநிதி தேவை. இன்னுமே RS செஞ்சு வந்துருச்சு. நீங்கள் பாவம் அவன் வந்து ஆடு மேட்ச் ஒட்டகம் மேட்ச் அனுப்புற 500 வந்து சீமானுக்கு சீச்சி அதெல்லாம் டிப்ஸ். பிஜேபிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு அப்படின்னு வேஷம் போடுறாரு. பிஜேபிக்கு எதிர்க்கு சம்மந்தம் இல்லைன்னா தந்தை பெரியார் மீது பிஜேபி வைக்க பயந்த அவதூறுகளை அண்டப்புழுவை ஆபாஸ் புள்ளியை பேசுகிறாய் என்றால் உன்னை இயக்கிறது யாரு? நீ என்ன சொல்ற? நீ குருமூர்த்தி தமிழர் சொல்றியா இல்லையா? ஹச்ராஜா தமிழர். ஆனா தந்தை பெரியார் தமிழர் இல்லைங்க. ஏண்டா அயோக்கியத்தனாலே அது தன் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காக உழைத்து நீ பெரியாரின் பெருந்தொண்டர்கள், நான் எல்லா இடத்தையும் வைக்கிறேன், எந்த பெரியாரின் பெருந்தொண்டராவது, எந்த கருப்பு சட்டக்காரராவது, எந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராவது, எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததாவது தமிழ்நாட்டுடைய ஹிந்தி வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோமா? ஆனா நீ தமிழர்னு பேசுகிற ஹச்ராஜா குருமூர்த்தி ஹிந்தி வேணான்னு சொல்லுவாரா? எல்லா கோயில், என் முருகன் கோயிலில், சிவன் கோயிலில், பெருமாள் கோயிலில், காளி கோயிலில், கண்ணன் கோயிலில், கொட்டவை கோயிலில், என் கற்பராய கோயில், எல்லா கோயிலையும் எல்லா சாதி அர்ச்சகரான்னு இந்த பெரியாரிஸ்ட சொல்றானே, உங்க சுத்த தமிழர் தமிழ்தானே பேசுறாங்க. ஹச்ராஜா தமிழ்தானே பேசுறாங்க. குருமூர்த்தி அனைவரும் ஹச்ராஜா ஏத்துக்குவாரா? இந்திய அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ஹிந்தி, நாட்டுடைய ஹிந்தி மட்டும் இல்லை, தமிழையும் தமிழ் உள்ளிட்ட அட்டவணை மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று எல்லா பெரியார்ஸ் நாங்கள் சொல்றோமே, உங்க சாட்சால் குருமூர்த்தியோ உங்க ஹச்ராஜாவோ சொல்லுவாளா? தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் பெரியாரிஸ்ட் நாங்கள் சொல்றோமே, உங்க குருமூர்த்தி உங்க ஹச்ராஜா சொல்லுவாரா? தமிழுக்கு எதிராக, தமிழருக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, மொழிக்கு எதிராக, இனத்துக்கு எதிராக, உரிமைக்கு எதிராக உன் குருமூர்த்தி ஹச்ராஜாவும் பேசுவாரு. அவர்கள்லாம் உனக்கு தமிழர், வாழ்நாள் முழுக்க தமிழுக்காக தமிழ் பிறடுக்காக பேசுகிற பெரியாரை நீ வந்தேன்னு சொன்னா உன் மூளை கிளசிக்கல் இருக்கு, உன் வயிற்று பசிக்கு மூளை கிளசிக்கல் வந்திருக்கு. உன் மூளைக்குள் மண்டைக்குள் இருப்பது மூளை அல்ல, மலம் நான் சொல்றேன். இப்போ அந்த போட்டோ விவகாரத்துக்கு வரேன் நான். அப்போ அந்த 2008 காலகட்டத்தில் திரு பிரபாகரன் அவர்களை போய் சந்திச்சாரு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அதை உறுதிப்படுத்தி 12 நிமிஷம் நடந்துச்சு, சந்திச்சது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. பட் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இவர் வந்து வெளியில பிரபாகரன் என்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு, போர் பயிற்சியெல்லாம் எனக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவரோட பயணிச்சிங்க, அதெல்லாம் உண்மையா இல்லை? நானும் அந்த கதையை நம்பினேன், ஒரு மூடராக முட்டாளாக நான் நம்பியிருக்கேன் அதை. 2008 ஒரு போர் உச்சத்தில் இருந்த சூழல். அப்போ அவர் போகிறாரு, போர் உச்சத்தில் இருந்த சூழலில் சிங்கள இராணுவத்தை எடுத்து சண்டை போடுகிற இடத்தில் இருந்த மேதகு பிரபாகரன்
சீமான் கூட்டுப்படி பார்த்தால் சீமானுக்கு பயிற்சி செலுத்தி கொண்டிருக்கார் என்றால் பிரச்சனை யார்கிட்டையும் எனக்கு சந்தேகம் இருப்பேன். இப்போ எனக்கு மேலே பிரபாகரன் அவர்களுமே சந்தேகம் வருது. இவர் பேசுகிறதா உண்மை என்றால் அவங்க தான் மறுக்கணும். போர் உச்சத்தில் இருக்கும்போது இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறேன், அந்த பொண்ணு முன்னாடி சுத்த போகிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு ஒரு லூட்டி அடிச்சுக்கிருக்கான்னா அந்தளவுக்கு அந்த மண் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அப்போ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல. போர் உச்சத்தில் இருந்தபோது குழந்தைகளுக்கு பிஸ்கட்டை, பாலை, ரத்த பையை இங்கேருந்து அனுப்ப முடியாது, அதை தடுத்துறது திமுகன்னு பிரச்சாரம் பண்ண அயோக்கியன். உனக்கு ஆமக்கறியும் இட்லி கறியும் உனக்கு சோறும் பிரியாணி கிடைக்குதுன்னா அப்போ அதெல்லாம் பொய்யா, அதுதான் பிரச்சாரம் பொய்யான்னு கேள்வி வருது. நீ என்ன சொல்ல வர்ற? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தமிழ் சமூகம் அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்தது, அதை எங்களால் தடுக்க முடியவில்லைங்கிற ஒரு இயலாமை ஆற்றாமை எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இருக்கு. தமிழ் கலைஞர் அதனால உண்ணாவிரதம் இருந்தார். அப்போது இந்திய அரசை நம்பினார். இந்திய அரசு இப்போதான் பெரும் மரியாதைக்குரிய இன்றைய உள்துறை அமைச்சர், அன்றைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்கு பாசிதம் சொல்கிறார், நாங்கள் இலங்கையிடம் பேசணும், எங்கள் பேச்சு அவர் கேட்கல இன்னைக்கு சொல்றாரு. ஒரு புரிதல் பிற்காலத்தில் வருது. டயஸ்பரா அரசியலில் இந்தியாவை இலங்கை நம்பலை, அதற்கு மாறாக டயஸ்பரா அரசியலில் இலங்கைங்கிற நாடு சிங்கள அந்த பௌத்த மதத்தின் அடிப்படையில் சைனாவோட சேர்ந்துருச்சு, சைனாவின் முற்றுகையில் இலங்கை வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அது இன்னைக்கு தலைமுறை வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ நீ போகிற போது ரத்தப்பையே கொண்டு போனான் என்பதற்காக முத்துக்குமாரை கைது பண்ணான்னு சொன்னேன்ல, மறந்த முத்துக்குமார் அண்ணனை கைது பண்ணுன்னு சொன்னேன்ல, பால் போட கொடுக்கலன்னு சொன்னேன்ல, உனக்கு மட்டும் எப்படி இட்லியும் கறி தோசையும் மான்கறியும் பன்னிக்கறியும் ஆமக்கறி கிடைக்குதுன்னா அப்போ ஒன்று ஈகில போகிற பொய்யா இருந்திருக்கணும், இல்லை நீ பொய் சொல்லணும். என்ன சொல்ல வர்ற? அவர் போனது உண்மை. எங்கேருந்து போனார்னா பெங்களூரு மாநிலத்திலிருந்து போனார். அவர் ஏற்றி விட போகிற ஜெகதீசன் என்பவர் பெங்களூரில் படுத்திருந்தார். அவர் கூப்பிட்டவர் இளஞ்சேரலாதன் தான் அங்கே அந்த கலை இலக்கியத்துடைய பொறுப்பாளர் இருந்தார். அவருடைய பேர் தான் என் மகனுக்கு கூட நான் இளஞ்சேரல் பேர் வச்சுருக்கேன். எங்கள் குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த தனித்தமிழீழத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி பொறுப்பாளர் தலைவர் என்ற முறையில் சுயமாக உணவு சொல்கிறேன், தனித்தமிழீழம் தான் தீர்வு, எந்த மாற்று கருத்து இல்லை. இதைத்தான் எங்கள் ரத்தத்தில் விதைத்தது, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை, இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த தீவிரத்தை குறைத்ததே சீமான் தான். நாங்கள் ஈழத்தை பேசினா இப்போ நான் கட்சியை சேரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தலைவர் எங்களுடைய கருத்தை பற்றி சொன்னார். நீங்கள் எவ்வளோ பேசினாலும் உங்களை திட்டுவான் அவருண்டார். ஒரு நல்லா வளர்ந்துருக்க வேண்டிய கட்சி தானே, ஏன் அப்படி கெட்டு போனாலும் அன்றைக்கி சொன்னார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வாங்க எடுத்து பேசலாம் சொல்லலை, இன்றைக்கி என்ன சொல்கிறார், கொள்கை ரீதியாக அனுப்புங்கிறார். இதுதான் கட்சி. எனக்கு நீ சந்தித்து போனது உண்மை, அது எல்லாமே தெரியும். நீ போய் சந்தித்தது கூட உண்மையாக இருக்கலாம். நான் அந்த புகைப்படம் உனக்கு விருந்து உபசரிக்கிறதாக சொல்லப்படுவதும் அப்படி அவருக்கு செய்திருந்தால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் நான் மிகவும் மதிக்கிற மேதகு பிரபாகர் அவர்கள் பிழை செய்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இந்த மாட்டு கருத்து இல்லை. அப்படி செய்து உனக்கு அந்த விருந்து உபவாசமும் நீ 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 சல்லித்தனம் பண்ணுவதற்கு உனக்கு பாதுகாவலரை போட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு சைட் அடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா உனக்கு அவர்கள் அப்படி செஞ்சிருந்தார் என்றால் அப்போ அந்த போர் குறித்தே சிக்கல் ஏற்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த இராணுவ கட்டுப்பாடு சிக்கல் ஏற்படுகிறது. எங்கள் கேள்வி ராஜீவ்காந்திக்கு இப்போ இல்லைங்க ஏற்படுறதுன்னா இப்போ இந்த இத்தனை ஆண்டுகளை சீமான் வைத்த தமிழில் ஆறு என்ன, ஒரு மாவீரனை, ஒரு புரட்சியாளனை, ஒரு போர் வீரனை, தமிழர் இனத்தில் முக்கியமான ஒரு வீரனை சமையல்காரனாக மாற்றி வச்சுட்ட. அவர் யார் வந்தாலும் அவர் சமைச்சு போடுவார்னு நினச்சிட்ட. அதான் பண்ணி வச்சிருக்க நீ. ராஜீவ்காந்தி கேட்குற அளவுக்கு தானே அப்படி இருக்குது. அப்போ என்ன கருத்தை நீ விதைக்க விரும்புன? நீ தமிழீழத்துக்கு எதிராக செய்கிறாய். ஏன்னா தமிழீழ கருத்தை நீ உடைக்கிற. இன்னைக்கு ஒரு பொது வழியில் ஒரு பெண் பத்திரிகையாளரை பார்த்து நீ இப்படி கேட்குறேன்னா நீ எதற்கும் துணிந்தவன். உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, நீ எதற்கும் துணிந்தவன். பொய் மட்டுமே மூலதனம், உனக்கு பசி மட்டுமே வாழ்க்கை, யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஜந்துவாக நான் பார்க்குறேன். தலைவர் பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு. பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாரு இல்லையா, பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் அப்படின்னு நிறுத்துறாரு இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க? அயோக்கியத்தனத்துடைய அருவருப்பு இது. இன்னைக்கு இப்போ மரியாதைக்குரிய ஐயா பல நெடுமாறன் அறிக்கை வந்திருக்கு, காட்டமாக கொடுத்துருக்காரு. அவரே ரொம்ப சாஃப்டாக அணுகுவார். கண்டிச்சு ஒரு பெரிய என்னன்னா தமிழீழம் என்கிற கருத்தியல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கருத்துருவாக வளர்ந்திருக்குது என்றால் அதுக்கு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் மட்டுமே காரணம். ஐயா வீரமணி ஆகட்டும், கொளத்தூர்மணி ஆகட்டும், கு ராமகிருஷ்ணன் ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெயர் சொல்லி அளிக்கிற எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள், ஒரு மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர், அது பேரில் அந்த குறிப்பிட விரும்பல, எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் ஈழ கருத்தில் ஆதரவாக நின்று தமிழ் தெருக்களில் ஈழத்தமிழர்களுடைய அந்த ரத்தம் சதையும் படத்தை சொல்லி மக்களிடம் பரப்புரையாகி ஒரு கருத்தியலாக தமிழீழம்தான் தமிழர்கள் என்று நேசிக்க வைத்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் பெரியாரை நீ நாக்கள் நரம்பு இல்லாமல் பேசுகிறேன்னா நீ பொய் சொல்கிற. யார் சொல்லியிருக்கணும்?
தமிழீழத்துக்கான மேனிஃபெஸ்டோ என்று பார்க்கப்படுகிற தமிழீழத்துக்கான அரசியல் பெட்டகம் என்று பார்க்கப்பட்ட போரும் சமாதான புத்தகத்திலே நாங்கள் யார் என்று வரையறை செய்கிற போது நாங்கள் திராவிட தமிழர்கள் என்று குறிப்பிடுவது ஆண்டன் பாலசிங்கம். எல்லா செய்தியாளர் சந்திப்பில் திராவிட அரசியல் இந்திய அரசியல் தலையிட மாட்டோம் என்று சொன்னவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். தனக்கு இந்த காணொலிகளிலே எல்லாம் பேச்சுகள் இருந்த வீடியோக்களிலே தந்தை பெரியாருடைய கருத்தை எங்கள் இயக்குகிறேன் என்று சொன்னவர். அப்பவும் நான் சொல்றேன், ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் திராவிட இயக்கத்தை பயன்படுத்துவதற்காக புலிகள் நாடகம் ஆடினார்களா என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அப்போ யாருடைய யோக்கியை சந்தேகப்படணும்? சீமானால் புலிகள் யோக்கியை சந்தேகப்பட முடியுமா? அவ்வளோதான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்ன விஷயங்கள், அவர் வந்து வாயை திறந்தாலே பொய்ய பேசுகிறாரு, அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறாரு, நிறைய முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இளைஞர்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சீமான் வந்து வழி நடத்துறதே தவறான வழியில் கொண்டுட்டு போகிறாரா இப்போ இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை? சீமான் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு. அந்த கம்பெனியுடைய ஓனர் அவர் தான், முதலாளி அவர் தான். ஒரு லேபர் ஒர்க் பண்ணால் 8 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி அவர் ரத்தத்தை உறிஞ்சி அவர் ஒரு ரத்தம் உறிஞ்சிக்கிற கம்பெனி நடத்துகிறாரு. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இருக்கவங்க நாளைக்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இது லாஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போ வருது ரிப்பீட் மேலே வந்துகிட்டே இருக்கு. சீமான் உடலில் பொய் சொல்லுகிற அந்த உடல் மொழி இருக்கும் வரை, சீமானை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் வரை, சீமானை வயிறு வளர்ப்பதற்கு திரள்நிதி வரும் வரை அது இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்க நம்ப திறமையாக வந்து வைப்பாங்க. ஒரு கட்சிங்கிறது கட்சி ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருந்தாண்டா, அவர் கட்சி ஆரம்பி இருந்தாரா, நீ மாவட்ட செயலாளர் இருக்காரா, மந்திரியாக இருக்காரா, நீ கட்சி ஆரம்பி இதை கொடி பிடிச்சாரா, வர இன்னைக்கு இவர் கவுன்சிலர் இருக்கார், மேயராக இருக்கான்னு சொன்னால் பெருமை. கட்சியாக இருக்கும்போது 50 பேர் இருந்தாங்க, 50 பேர் 50 கட்சியில் இருக்கான். சீமான் மட்டும் இருக்காரா? கட்சி தேர்தலில் போட்டிட்டு 230 வேட்பாளர் இருந்தாங்க, இன்றைக்கி 200 பேர் வெளியில் போயிட்டாங்க. பாராமர தேர்தலில் 40 பேர் போட்டிட்டாங்க, அதில் 20 வெளியே போயிட்டாங்கன்னா அது பேர் கட்சி இல்லை. அப்போ பிரச்சனை சீமான்ட்ட தான். சீமானுடைய நிலைமை தான் சந்தேகப்படணும், போன எல்லா நிலைமையும் சந்தேகப்படாது. நீ ஒன்றும் அவ்வளவு புனிதமானவன் இல்லை, நீ அவ்வளவு யோக்கியமானவன் இல்லை, அவ்வளவு சுத்தமானவன் இல்லை. போகிறவன்லாம் இப்போ பிரைஸ் சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் யோக்கிய சிகாமணி இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆனால் வெளியிலேருந்து வந்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து சீமான் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு தான் வெளியில் வராங்க. யாருமே வந்து எனக்கு பிடிக்கல வரல அப்படின்ட்டுலாம் இல்லை. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பொறுமையை இருக்கிறாங்க, அந்த பொறுமை இழந்து தான் வெளியில் வராங்க. அவர் வந்து மாநில கட்டமைப்பு உருவாக்க மாட்டேங்கிறாரு, மாநில நிர்வாகிகளுடைய கட்டமைப்பை ஏற்படுத்த மாட்டேங்கிறாரு, அவர் தான் கட்சி, அவர் தான் கொள்கை, அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தான் கட்சியை கொண்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் வெளியில் வராங்க. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டு விஷயம் இருக்கு. உதிரிகளாக வாக்களிக்கிற அரசியல் கிழமை எதாவது தெரியாமல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்த்து நல்லா பேசுகிறாங்க. நான் சொன்னல, சார் நான் வந்தால் ட்ரெயின் விடு, நான் வந்தால் பசும்பால் வரும், நான் தக்காளி வரும் அப்படின்னு இலூசன் வாக்களிக்கிற கூட்டம் கும்பல் எப்போவுமே இருக்கும். நோட்டாவுக்கு 3% வந்திருக்கு இந்த ஊரில், அது ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் ஓட்டை பற்றி எப்பவுமே வரும். அது ஒன்று. அவர்களுக்கு இன்னும் கொண்டு பிரச்சாரத்தை வலிமையாக்க நமக்கு தேவை இருக்குது, நம்ம கருத்தையில் கொண்டு போகணும், அது இருக்குது. இன்னொன்று அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ கல்யாணம்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த மாவட்ட போயிட்டானா அந்த மாவட்ட பதவிக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுவான், அந்த பகுதிச்சாலை போயிட்டானா பகுதிச்சா பதவிக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுவான், அந்த வட்டச்சாலை போயிட்டான் அப்படி அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ கல்யாணம் இவன் போயிட்டியா நான் இருக்கேன்னு, எனக்கு தேவை கோயம்புத்தூர் ராமச்சந்திரன் போனான்னு இன்னொரு ஆள் வந்தால் போதும், அப்படி இருக்குது. அப்போ 2 கும்பல் இருக்குல்ல, அந்த 2 கும்பல் இருக்க வரை சீமானுக்கு அது அந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.